இந்த பெரிய நாய் ஒருத்தருடைய நெஞ்சில காலை வச்சு அப்படியே அழுத்தி தரையில படுக்க வைக்குது. அதுக்கப்புறம் இன்னும் 2 நாய்ங்க ஒன்னா சேர்ந்து அவருடைய 2 காலையும் அப்படியே விரிக்குதுங்க. விரிச்ச உடனே நடுவுல இருந்த ஒரு குட்டி நாய் ஓடி வந்து அவருடைய மெயின் பாயிண்ட் அப்படியே கவ்விடுது. அவரு வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துறாரு. கடைசியில இன்னொரு நாய் அவருடைய மூஞ்சிலேயே கக்கா போகுது. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு அந்த நாய்ங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த வீட்ல இருந்து கெத்தா வெளியில போயிடுதுங்க. இந்த நாய்ங்க எல்லாம் இவரை ஏன் இப்படி பண்ணுதுங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த குட்டி நாயை இவரு தான் வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த நேரத்துல அந்த நாய்க்குட்டி அந்த வீட்ல இருந்த வேற ஒரு பொண்ணுடைய இன்னர் வேற எடுத்துட்டு வந்து இவர் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கும்போது அந்த இடத்துல போட்டுருது. அதை பார்த்து அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவர் ஏதோ தப்பு பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு அவரை பிரேக்கப்பே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, இனிமே நம்ம இந்த நாய்க்குட்டியை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அவருடைய வண்டியில ஏத்திக்கிட்டு தூரமா கூட்டிட்டு போய் வேற ஒரு இடத்துல விட்டுறாரு. விட்டுட்டு ஒரு பாலை தூரமா தூக்கி போட்டுறாரு. அது ஓடி போய் அந்த பாலை திரும்ப எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவர் வண்டி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டி பாத்துக்க ஆளே இல்லாம அனாதை ஆயிடுது. அந்த நேரத்துல தான் அந்த நாய்க்குட்டிக்கு நிறைய தெரு நாய்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் ஒரு பிளான் போட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அந்த நபருடைய வீடை கண்டுபிடிச்சு அந்த நாய்க்குட்டி அந்த நபருடைய வீட்டுக்குள்ள போகுது. அந்த நாய்க்குட்டியை பார்த்த உடனே அந்த ஆளு ஒரு பேஸ்பால் பேட் எடுத்து அதை அடிக்க வரான். அதனாலதான் அதோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்படி பண்ணிருப்பாங்க.